Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் 8 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் 8 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீனா பற்றி மக்களவையில் பேச ராகுலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் எம்பிக்கள் 8 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் 8 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சீனா பற்றி மக்களவையில் பேச ராகுலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் எம்பிக்கள் 8 பேர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் 8 பேரும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சபாநாயகர் இருக்கையை நோக்கி காகிதங்களை கிழித்து வீசிய காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மக்களவையில் தொடர் அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் 8 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீனா பற்றி மக்களவையில் பேச ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகர் இருக்கையை நோக்கி காகிதங்களை எறிந்தபடி 8 எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவர்கள் 8 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். மக்களவையில் 8 எம்பிக்கள் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த முழு விவரம் என்ன? அபிராமி, தற்பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த 2 எம்பிக்கள், விருதுநகருடைய மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாகூர், மதுரையுடைய மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்ட 8 பேர் மக்களவையிலே தொடர் அமளியில் ஈடுபட்டு சபாநாயகர் இருக்கைக்கு அருகில் வந்து காகிதங்களை கிழித்து வீசி அமளியில் ஈடுபட்டதாக 374வது பிரிவின் கீழே இந்த அமர்வில் இருந்து தற்காலிகமாக அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கொண்டு வந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர் அமளிகளில் ஈடுபட்டது காரணமாக மக்களவையும் இன்றைக்கு 3 மணி ஒத்திவைக்கப்பட்டு தொடங்கினாலும் கூட அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒட்டுமொத்தமாக முழக்கமிட்டாங்க. முக்கியமா என்ன சொல்லணும்னாக்கா, ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதி நரநேவதி எழுதிய புத்தகம், அந்த புத்தகம் வெளிவரவே இல்லை. அந்த வெளிவராத புத்தகத்தில் இருக்கிற சர்ச்சைக்குரிய விஷயங்களை ராகுல் காந்தி நேற்று மக்களவையில பேசினாரு. அந்த பேச்சு வெளிவராத அதிகாரப்பூர்வமற்ற ஒரு ஆவணத்தின் அடிப்படையில மக்களவையில பேசக்கூடாது என்று நேற்றைய தினமே மக்களவையினுடைய தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்திருந்தால், தொடர்ந்து இன்றைக்குமே அது குறித்து விவாதமானது இருந்தது. அதாவது இந்தியாவுடைய பகுதியை சீனா ஆக்கிரமித்திருக்கு, கைப்பற்றிருக்கு என்றெல்லாம் இந்த வகையில அவர் பேசியிருந்தார். அப்படி இல்லாத ஒரு தகவலை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த வரி டேரிஃபை கொஞ்சம் குறைச்சிருக்காரு. அந்த குறைச்சிருக்கிறது குறித்தும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி முன் வச்சு பேசியிருந்தாங்க. கேள்வி நேரம் இதெல்லாம் அந்தந்த நேரத்துல உரிய நேரத்துல வாய்ப்பு அளிக்கப்படும். ஆனால் நீங்கள் பேசியதே உடனே பேசணும், கேட்ட உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறதும், அவைக்கு ஆதாரமற்ற தகவலை அவையில பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதற்கு எதிர்கட்சிகள் தொடர்ந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எங்களுக்கு பேச அனுமதிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து சொன்னாங்க. அதே நேரத்தில் ராகுல் காந்தி பேசுகின்ற பொழுது கூட என்னை முழுமையாக பேச விடவில்லை, அமைச்சர்கள்லாம் இடையூறு செய்யறாங்க என்று அமளியில ஈடுபட்டாங்க. இதையடுத்து ராகுல் காந்தி பேசுகின்ற பொழுது மத்திய அமைச்சர்கள் இடையூறு செய்தாங்க, எழுந்து குறுக்கிட்டு பதில் சொன்னாங்க அப்படின்னு காங்கிரஸ் தரப்பு சொன்னது. ஆனா அவை நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் தொடர்ச்சியாக தொடர் அமளியில ஈடுபட்டாங்க. அதை தொடர்ந்துதான் 12 மணி வரை காலைல தொடங்கினது, அப்புறம் 12 மணி வரை ஒத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் 3 மணி வரை ஒத்தி வச்சாங்க. அப்ப 3 மணிக்கு பிறகும் அவர்கள் தொடர் அமளியில ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்ற சூழல்ல தான் இப்ப மக்களவையினுடைய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில நாடாளுமன்ற விதி 374வது பிரிவின் கீழே அவை நடவடிக்கைகளை தொடர்ந்து இடையூறாகவும் அவைக்கு கண்ணிய குறைவாகவும் நடந்து கொண்டதாக அவர்கள் மீது
ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து மாணிக்கம் தாகூர், வெங்கடேசன் உள்ளிட்ட 8 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கூட்டத்தொடர் மூலமா அவர்கள் பங்கேற்க முடியாது என்றும் தெரிவித்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி உள்ளிட்டவெல்லாம் வந்து இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடைசி கட்ட நடவடிக்கையாக இருக்க பல வாய்ப்புகள் கொடுப்பாங்க, எச்சரிக்கை கொடுப்பாங்க. அதெல்லாம் கடந்து அவர்கள் தொடர்ந்து ஒரே மாதிரி நடவடிக்கை இல்லாத சபாநாயகருடைய உத்தரவுக்கு கட்டுப்படாமல் இப்படி செயல்பட்டால் இது போன்ற உத்தரவு வரும். அந்த வகையில தற்பொழுது இப்போ 8 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். பாஜக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் மக்களவை சபாநாயகர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. மக்களவையில் 9 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.